நம்ம மணிகண்டன், கவின், ரியோ எல்லாருமே இப்ப செலக்ட் பண்ற ஸ்டோரீஸ் எல்லாமே செம்ம யூனிக்கா இருக்குல்ல. ஏன்னா மோஸ்ட்லி வந்து இப்போ பெரிய படங்கள தாண்டி இவங்க எல்லாம் நடிச்சிட்டு இருக்க சின்ன படமா இருந்தாலுமே ஒரு பெரிய ஹிட் குடுத்துட்டு இருக்குங்க. நம்ம ரியோ வந்து ஜோ அப்படின்ற படத்து மூலமா ஒரு பெரிய ஹிட் குடுத்தாரு. அடுத்ததா இப்ப ஸ்வீட் ஹார்ட் அப்புறம் நிறமாறும் உலகில் அப்படின்னு சொல்லி 2 படம் நடிச்சிட்டு இருக்காரு. அத தொடர்ந்து அடுத்ததா அறிமுக இயக்குனர் கலையரசன் தங்கவேலோட டைரக்ஷன்ல ஆண் பாவம் பொல்லாதது அப்படின்னு சொல்லி ஒரு புது படத்துல நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் கூட ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ அந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம ரியோ வந்து இருப்பாரு. அவரோட தலைக்கு மேல நெறைய கேர்ள்ஸ்லாம் இருப்பாங்க. சோ பார்க்குறப்பயே ஒரு ஃபன்னான போஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு வந்து நம்ம ஆர்ஜே பாலாஜியோட ஹாப்பி எண்டிங், அதுக்கப்புறம் நம்ம குடும்பஸ்தன் படத்தோட அந்த போஸ்டரோட மோஸ்ட்லி வந்து கனெக்ட் ஆகுற மாரி இருந்துச்சு. சோ கண்டிப்பா வந்து இந்த படமும் ஒரு பெரிய ஹிட் குடுக்கக்கூடிய படமா தான் இருக்கும் அப்படின்றது வந்து போஸ்டர் பார்த்தாலே தெரியுது. ஏன்னா நம்ம ரியோ வந்து நடிச்சாலே ஒரு மாரி காமெடியா இருக்கட்டும், ஃபன்னா இருக்கட்டும், லவ்வா இருக்கட்டும் எல்லாமே சேர்த்து வச்சு தான் ஒரு படம் குடுப்பாரு. அதே மாரி இந்த படத்துலயுமே வந்து நம்ம தியேட்டருக்குள்ள போயிட்டு வந்தோனே, ச்சே! செம்மையா இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லும்போது என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படமா இருக்கும் அப்படின்ற மாரி தான் தோணுது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.